ஹாய்ங்க. நம்மளோட திறமை ஒரு கட்டத்தில் நம்மளை வந்து எஜமானம் ஆக்கும். அதே மாதிரி சில டைமில் அது யமனாவும் மாறும். ஒரு மன்னரோட மேலே நிற்கணும்னு ஒருத்தரோட கதையை தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு 48 லாஸ் ஆஃப் பவர்லேருந்து ஃபர்ஸ்ட் லா நெவர் அவுட் சென்ட் த மாஸ்டர். இது வந்து ஃப்ரான்ஸில் நடக்குது. 17ஆம் நூற்றாண்டுல நடந்த ஒரு உண்மை சம்பவம். அங்கே வந்து அந்த டைமில் ஆட்சி பண்ணிட்டு இருந்த 4ஆம் லூயின்ற ஒருத்தர், அவரோட கஜானை ஃபுல்லாக காலியாயிருச்சு. அவர் வந்து ஆடம்பரத்தையே விரும்புகிற ஒரு ஆள். அப்படி இருக்கும்போது அங்கே நிதியமைச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற நிக்கோலஸ் பூகே அப்படின்ற ஒருத்தர் ரொம்ப இவரை விட பணத்துலையும் எல்லாத்துலேயும் அந்தஸ்துலேயும் ரொம்ப பெரிய ஆள். என்ன பண்ணுறாரு, நம்ம எப்படியாவது மன்னரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அது எந்த அளவுக்கு இருக்குன்னா, உலகத்தில் மூல முடுக்கில் இருக்கிற துரித உணவுகள் எல்லாத்தையும் அந்த இடத்துல வந்து உபசரிக்கிறாரு. அது உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு நடக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். அங்கே மற்ற நாட்டோட மன்னருமே வராங்க. அங்கே மன்னர் எல்லாருமே இங்கே இருக்கிற மன்னரை வந்து 4ஆம் லூயியை வந்து யாருமே வந்து ஒரு பொருட்டாக பார்க்கல. அந்த எல்லாருமே நீ சூப்பராக பண்ணுறப்பான்னு சொல்லிட்டு அந்த நிதியமைச்சராக இருக்காருல்ல நிக்கோலஸ் பூகே, அவரை தான் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அவர் டிஸப்பாயின்மெண்ட் ஆகிறது நம்ம மன்னருக்கு. இவன் என்னை விட வந்து பிரகாசமாக தெரியணும்னு நினைக்கிறான், நம்ம ஆட்சியவே பிடிச்சிருவானு சொல்லிட்டு ஒரு பயத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அன்னைக்கு ஈவினிங்கே வந்து அவர் வந்து கைது செய்கிறாங்க. கைது செஞ்சு அடுத்த 24 வருஷம் அவர் வந்து அவரோட வாழ்க்கையை ஜெயிலே தான் கழிச்சிருக்காரு. இந்த நிக்கோலஸ் பூகேன்றவர் என்ன தப்பு பண்ணான்னு நினைக்கிறீங்க? அவரோட திறமைய மன்னரை விட அதிகமாக காட்டணும்னு நினச்சது தான் ஒரு மிகப்பெரிய தப்பு. நீங்களே ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை விட மேலே இருக்கிற ஒருத்தரை விட என் வளம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டாதீங்க. அவரை விட நான் கம்மி அப்படின்னு நினச்சி பண்ணாதான் நம்ம ஒரு விஷயத்தை சக்சீட் ஆக முடியும். ஸோ இப்போ வந்து நட்சத்திரமே எடுத்துக்கோங்களேன். நட்சத்திரம் வந்து சூரியனோட பிரகாசமாக தெரியணும்னு நினச்சிச்சுன்னா என்ன ஆகும்? சூரியன் வந்தால் நட்சத்திரம் மறைஞ்சு தான் போகணும். இதுதான் உலக நியதி. ஸோ வந்து நீங்களும் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்கள் திறமையை எந்த இடத்துல பயன்படுத்தணும், எந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்த்து கரெக்டாக பயன்படுத்துங்க. நாளைக்கு அடுத்த நாள பேசும். பாய். போனா போகுது உச்சி மண்டை